இது ஓம் பர்ஸ் தானே? ஆமாம் சார். இது யாரு? என்ன லவ்வா? வெக்கப்படாம சொல்றா. உன் வயசுல இதெல்லாம் சகஜம் தானே? நான் வேலை பார்க்குற கடையை தாண்டி தான் சார் அந்த பொண்ணு வேலைக்கு போகும். சரி. ஹாய், நம்ம 92.7 பிக் எஃப்எம்ல பிக் பண்ணுறதுல நாங்கள் பிக்னா ஹாப்பி மார்னிங் சொல்லிக்கிறேன். மண்டே ஏய் வேலு, போயிட்டு தட்டுக்க ஒன்று தண்ணியை ஊற்றிட்டு வா. சரிண்ணா. ரியலி தேங்க்யூமா. ஆமாம், அமெரிக்காவில் இருக்க ஒரு கிளாஸ் ஏய் என்னடா அங்கே தெருவில் இருக்கிற ரோட்டில் அப்படியே தூக்கி வீசிட்டு வாடா. தண்ணி எடுக்க போவடா. சரிண்ணா. தெரியாம. ஏய் என்னடி ஆச்சு? தண்ணி. ஏய் அறிவு கடை உனக்கு? அறிவு இருக்கா உனக்கு? ரோடா காவா வாய்தா? ரோட்டில் போய் தண்ணி ஊத்துற ஆளுங்க பார்த்து தெரியல உனக்கு? பொறிக்க வயிற்று சோத்துன்றே நீ அறிவில உனக்கு? என்னம்மா ஏண்டா மூடியை திறந்து ஊற்றி தொலைக்க வேண்டியதானே? ஏண்டா ரோட்டில் திரும்ப ஊத்துற? நீ போமா, நான் சொல்கிறேம்மா. போமா. என்ன போமான்ற? போமா நான் சொல்கிறேன். போமா. போமா வேலை ஊத்திட்டு போமாவா? போமா நான் யாருன்னு காட்டுறேன் அப்புறம். சரி போமா. நீ இருக்க மாட்டே. தண்ணியை ஊத்திட்டு போய் தண்ணியை போடா. மூஞ்சி அவனம் பாரு, பாக்குறான் பாரு எப்படி பொறுக்கி. சட்னி ஊத்தியா? நம்ம ஜனாதி அதுக்கு ஆள் இல்லை. கடையை தூக்க சொல்றேன் ஒரு நாளைக்கு. தண்ணி எடுத்து வந்துடுறேன். முதல்ல அதிமுக வேலை முடிச்சுட்டு அப்புறமா ஈரோடுக்கு போ. யார் நீ? வெளியே போ. இல்ல ஒரு பொண்ணு வெளியே போ. இதெல்லாம் என்ன தெரியுமா? வெளியே போ. பொண்ணுக்கு நல்லா வரக்கூடாது. முதல்ல வெளியே போ. நீங்க சொல்லி கொடுத்த கெமிஸ்ட்ரி வச்சு தான் நைட் எல்லாம் அதே தான் வச்சேன். Thank you so much for that. அம்மா அம்மா என்ன? ஐயா கையில காசு. ஐயோ நோட் மறந்துட்டேன். சாப்பிட்டு நாளா வச்சியா? அம்மா கொடுத்து விட்டாங்க. சரி. ஏய் ஜோதி நில்லு. இங்க வா. உன்னை தேடி ஒரு பையன் வரோம். என்ன விஷயம்? யாரு பையனா? எனக்கு யாரும் தெரியாது. என்ன தெரியாதா? நீ போனத பின்னாடியா வந்தா? அப்போ ஒன்னதால தேடி வந்திருப்பா. எனக்கு அப்படிலாம் யாரையுமே தெரியாது. உனக்கு தெரியாமல தேடிட்டு வருவான். தெரியலனா உட. இன்னொரு வாட்டி வரட்டும். தாடிக்கார ஒரு 100 ரூபாய் காசு இல்லைன்னு 1000 தடவை சொல்லிட்டான். படம் முன்ன நிற்காத, மரியாதையா போயிடு. குடா தார 100 ரூபாய் தானே கேட்குற. ஏய் காலையே வியாபாரத்துக்கு எடுக்காத, போயிடு. நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்க வேணாமா? குடுன்னு குத்து வச்ச மாதிரி கேட்குறேன். காலையிலேயே குடிக்கிறதுக்கா? கடை வாங்கி உனக்கு அது குடிக்க சொல்லுதா? சொல்ற சாப்பாடுக்கு பூஜை வச்சுருவோம் போடி. சீக்கு வந்தாலும் குடிக்கிறத நிறுத்த மாட்டேன். சூடு சொன்ன இருந்தா தானே. பொண்ணு வரவே அதுக்குள்ள பொண்ணு வீட்டுல கொடுத்த மிக்சர் பாக்கெட் உருளைக்கிழங்கு போட்டாலும் 2 டைம்ஸ் வாங்கி தின்னு தீத்துட்டானுங்க. சோ இவ்ளோ நைட் தின்னுனே இருக்கறமே ஏதாவது ஸ்பேஸ் ஒரு நிமிஷம் வெளில போயிட்டு வந்தேன். அக்கா சின்னக்கா இப்படி ஆயிட்ட. தயவு செஞ்சு குடிக்காதக்கா. அப்புறம் நீ எதுவும் வேலைக்கெல்லாம் போவானாக்கா. இதனால நீ என்னைய கேளு. நீ அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா. உடம்புக்கு நல்லதா ஏதாவது வாங்கி சாப்பிடுக்கா. பேசிட்டு இருக்கிறான் பாரு. மானங்கட்ட நாய். வச்சுக்காத.
தம்பி மாதிரி நினச்சதை வாங்கிக்கக்கா. எனக்காக வாங்கிக்கக்கா. தயவு செஞ்சு குடிக்காத.